நான் என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னு நீங்கள் எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுங்க. நாளையிலேருந்து நான் அதை ஃபாலோ பண்ணி இந்த சிங்கிள் பேக்கை அப்படியே 6 பேக்காக மாற்றி காட்டுறேன். கமான் டெல் மீ. ஓகே. இந்த காலையில் 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டு மணக்க மணக்க காப்பி குடிக்கிறீங்க இல்லையா? எஸ். அதை கட் பண்ணுங்க. காப்பியை கட் பண்ணிட்டு கஞ்சி தான். கஞ்சியா? அது வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடியா சாப்பாட்டுக்கு பின்னாடியா? சாப்பாடே கஞ்சி தான். சாப்பாடே கஞ்சியா? ஓ, ஒரு குண்டா நிறைய கஞ்சி குடிக்க சொல்றீங்களா? இல்லைங்க, ஒரே ஒரு கப்பு ஓட்ஸ் கஞ்சி, அவ்வளோதான். ஓட்டு கஞ்சியா? ஏங்க ஓட்ல எப்படிங்க கஞ்சி செய்யறாங்க? இல்லைங்க, ஓட்டு கஞ்சி இல்ல, ஓட்ஸ் கஞ்சி. ஓட்ஸுங்கிறது நார்ச்சத்துள்ள ஒரு தானியம். அது சாப்பிட்டாலே உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் கிடைச்சிடும். அப்போ 10-10:30 மணிக்கு ஏதாவது சாப்பிடலாமா? கூடவே கூடாது. லஞ்ச் டைம் 1 to 1:30 அப்பதான் சாப்பிடணும். அதுவும் இந்த 4 தட்டு நிறைய சாப்பிடுறீங்க இல்லையா, அதையும் விட்டுறணும். அளவாதான் சாப்பிடணும். அளவுனா? ஒரு கப்பு சாப்பாடு. ஒரு கப்பா? ஓ, ஒரு தட்டு சாப்பாடுகளா? நோ நோ, ஒன்லி 1 கப். இந்த மாதிரி. இந்த கப்புலையா? எஸ். இதோட கெப்பாசிட்டி 250 கிராம்ஸ். ஒரு மனுஷனுக்கு இந்த அளவு சாப்பாட்டிலே உடம்புக்கு தேவையான கம்ப்ளீட் கலோரியும் கிடைச்சிடும். இந்த கப்ல 2 கட்டிங் பிடிக்கும். ஆனா அந்த 2 கட்டிங்க எனக்கு பத்தாது. இதுல வந்து ஒரு ஃபுல் டேக்கு சாப்பாடு சாப்பிடணுமா? ஆஹா, இது ஆவறது இல்ல. இந்த பாருங்க, இந்த மாதிரி கம்மியா சாப்பிட்டீங்கன்னா தான் தொப்பை குறையும், உடம்பு நல்ல ஸ்லிம்மா இருக்கும். அப்போ நைட்டுக்கு என்ன வேணாலும் சாப்பிடலாமா? ஒரே ஒரு பழம், இதுல 1/2 கப்பு பால். இதுல 1/2 கப்பு பால் ஆவறது இல்ல. அப்புறம் ஏர்லி மார்னிங் 4:30 மணிக்கு எழுந்திருச்சு வேர்க்க விறுவிறுக்க 1 hour ஜாகிங், ஈவினிங் 1 hour வாக்கிங். இந்த மாதிரி நீங்க 3 மாசம் ஃபாலோ பண்ணுங்க. உங்க தொப்பை குறையலன்னா ஏன்னு வந்து என்ன கேளுங்க. ஏண்டா டேய், நீ சொன்ன மாதிரி செஞ்சனா நான் 3 நாள்ல செத்தே தொலைஞ்சிருவேனடா. அதுக்கப்புறம் எங்கடா உன்னை வந்து நான் கேள்வி கேட்கறது? அதுக்கு பதிலா இந்தா நீ காட்டின அளவு கப்பு இருக்கு பாரு, அளவு கப்பு. இது நிறைய பூச்சி மருந்து கொடுத்து தொலை, இங்கேயே சாப்பிட்டு செத்து தொலைஞ்சிடுறேன். மரியாதையா பேசியா? நீ பாட்டுக்கு உள்ள வந்த தொப்பை குறையணும்னு கேட்ட, நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் சொன்னேன். டிப்ஸ் பெரிய டிப்ஸ் சொன்னேன். நீ டாக்டர் தானடா, படிச்சவன் தானடா, ஒரு டயட்டீஷியன் தானடா. இதெல்லாம் என்ன கன்றாவிக்கு வச்சிருக்கிற? உன்கிட்ட நான் வந்து தொப்பையை குறைக்கணும்னு கேட்டா இதுல என்ன செக் பண்ணி பார்த்துட்டு, டே கண்ணா நீ என்ன வேணாலும் சாப்பிடு, எப்படி வேணாலும் இரு, எதை வேணாலும் குடி, இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு நானாச்சுன்னு சேலஞ்சு விட்டு செய்யணும்டா. அவன் தான் வேலைக்காரன். அதை விட்டுட்டு அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத அங்க ஓடி இங்க ஓடியான்னு சொல்றதுக்கு நீ எதுக்குடா டயட்டீஷியனுக்கு படிச்ச? இந்த வர்றா, சாப்பிடாம இருந்தா உடம்பு இளைக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீ வந்து ஏதோ ஒரு ஸ்கூல்ல ட்ரில் மாஸ்டரா இருந்துட்டு இங்க வந்து டாக்டர்னு ஏமாத்தி இளைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிற. என்ன ஏமாத்த முடியுமா? இந்த பூங்காவனத்துக்கு 7 அறிவுடா மோசக்காரா. டேய் கத்தாதடா, குத்திடுவேன். என் மேல கை வச்சதுக்கு நேரம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இவரை உள்ள தள்ளி இருப்பேன். அப்புறம் விசாரிச்சப்பதான் தெரிஞ்சது இவரோட பையனை இங்க அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு. என்கிட்ட வந்து ஏடா கூடமா பேசிட்டு இருக்காரு. இவரோட டைம் பாஸுக்கு நானா கிடைச்சேன். மன்னிச்சிருங்க, இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இனிமே இந்த ஹாஸ்பிட்டல்ல அவர் காலை வைக்க கூடாது. ஆமா, வாங்கப்பா. யோ எதிர்த்து போயா, மறந்து இனிமே இந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல காலை வைக்காத. இந்த உடம்பு கிடம்பு சரியில்லைன்னா பாத்தீங்களா எப்படி எகத்தாளமா பேசுறாங்க டாக்டர். இதுல என்ன எகத்தாளம்? வாங்கப்பா. நான் ஒண்ணு வாங்கப்பா, பேசாம வாங்க. ஏன்பா என்ன பண்ணீங்க? ஆஸ்பத்திரிக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? பின்ன என்ன செல்வம், நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போடுற, உங்க அம்மா ஆக்கி போடுறா, இதெல்லாம் அதை சாப்பிடாத இதை சாப்பிடான்னு சொல்றதுக்கு இந்த ஆள் யாரு? கத்தாதீங்கப்பா. நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? எதுக்கத்தாலும் 7 அறிவு இருக்கு 8 அறிவு இருக்குன்னு சொல்ல வேண்டியது. இந்த படிப்பு படிச்ச டாக்டர் இப்படிதான் பேசுவாங்க. அதுக்கு தான் படிச்சிருக்காங்க. முதல்ல நம்ம ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு வந்தோம்? வாசுவ கூட வந்து பாத்துக்கிறது. அதை செய்யாம வேற நிலமா செஞ்சுட்டு இருக்கீங்க. அது இல்ல செல்வம், ஒரு பொது நாலேஜை வளர்த்துக்கிறது. பேசாதீங்கப்பா நீங்க. கிளம்புங்க, முதல்ல வீட்டுக்கு போங்க. அர்ச்சனா அங்க இருப்பா, அவளை சாப்பாடு கட்டி கொண்டு வர சொல்லுங்க. நான் நேரா ஷெட்டுக்கு போறேன். ஆமாப்பா, நீ கூட செட்டுக்கு போய் 2 நாள் ஆச்சு, கிளம்பு. முதல்ல நீங்க கிளம்புங்க. போலாம். என்ன 2 பஸ் மாறி போனோம்? என்ன பணம் வேணுமா? பிடிங்க. இது பஸ்ஸுக்கு போதும். வேற என்ன வேணும்?
இல்ல 2 பஸ் மாறி போறேன்னா உடம்பு அசதி ஆயிடும். வாசுக்கு வேற இப்படி இருக்கா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு செல்வம். கேப்பா வாசு இந்த நிலைமையில இருக்கும்போது கூட உங்களுக்கு குடி ரொம்ப தேவையா? அவன் தான் நல்லா ஆயிட்டானே. உங்களை திருத்தவே முடியாதுப்பா. இவ்வளவுதான் இருக்கு. இவ்வளவுதான் இருக்கா? சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வரட்டுமா? ராம், நாளைக்கு ஃபங்க்ஷன் யார் யார் இன்வைட் பண்ற ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேன் சார். இதோ இருக்கு லிஸ்ட். ஓகே, குப்தா, சர்மா, சாட்டர்ஜி. ஓகே மிஸ்டர் குப்தா நான் பர்சனலா இன்வைட் பண்ணிக்கிறேன். Okay, sir. மிஸ்டர் சர்மாவை நீங்க ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ண போதும். நான் பார்த்துக்கிறேன், அண்ட் சாட்டர்ஜிக்கு நீங்க இமெயில் பண்ணிடுங்க. Okay. அண்ட் மிஸ்டர் நரேஷ் அண்ட் சஞ்சய். ஆல்ரைட், இவங்க 2 பேரை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே சார். காவியா, காவியா, நீ இன்வைட் பண்ண போறவங்க கெஸ்ட் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டியா? இல்ல, நான் அப்புறம் லிஸ்ட் போட்டுக்கிறேன். வை, வாட் ஹேப்பன்? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? நாளைக்கு உன் பேர்ல ஒரு புது கன்சர்ன் ஆரம்பிக்க போறோம். அதுக்கான சந்தோஷத்தை முகத்துல காணுமே. வாட் ஹேப்பன்? நதிங், ஐம் ஆல் ரைட். ஓகே சரி, சீக்கிரமா உன்னோட கெஸ்ட் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு யார் யார் எப்படி இன்வைட் பண்ண போறியோ அப்படி உள்ள இன்வைட் பண்றேன். ஓகே ஓகே. அண்ட் ராம், நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சா? சார் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ செரி, யா டெல் மீ. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். டெல் மீ. ராம், கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? இட்ஸ் ஓகே சார், நான் என் கேபினுக்கு போகிறேன். டெல் மீ காவியா. கன்சர்ன் என் பேர்ல தான் ஆரம்பிக்கணும்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்களா? நேம் போர்ட் கூட உன் பேர்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஏன் இப்படி கேட்குற? எனக்கு என்னமோ இது சரின்னு படல செரி. பேசாம அத்தை பேர்லயே ஆரம்பிச்சிடுங்களேன். வாட்ஸ் ராங் வித் யூ காவியா? காலையில இதே மாதிரி தான் சொன்னேன், இப்போ இப்படி தான் சொல்றேன். இதுக்கான ரீசன் என்னன்றது நான் உனக்கு காலையில எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா? திரும்ப வந்து கேட்டேன்னு அர்த்தம்? அதுக்கு இல்ல செரி, கொஞ்ச நாளாவே அத்தைக்கும் எனக்கும் ஒரே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு மெயின் ரீசனே நாம உங்க பர்த்டேவை மிஸ் பண்ணதுதான். நீங்க என்ன ரொம்ப யதார்த்தமா தான் எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க. அவங்க என்னடானா நான் என்னமோ பிளான் பண்ணி உங்களை அவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் உங்களை எந்த விஷயத்திலயும் தப்பு சொல்லல. அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற பொசசிவ்னஸ், இவ்வளவு நாள நான் வளர்த்த பையனை எங்க இருந்து வந்தவன் நம்ம கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டு போறாளேன்னு ஒரு ஃபீலிங். இது யூஸ்வலா எல்லா அம்மாக்கும் இருக்கிறது தான். அதனாலதான் மாமியார் மருமக பிரச்சனையே வருது. இப்ப நம்ம வீட்ல அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இத பெருசா வளர விடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், அத்தை பேர்லயே கன்சர்ன் ஆரம்பிச்சிடுங்க ப்ளீஸ். உன் ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு புரியுது காவியா. உன் பேர்ல கன்சர்ன் ஆரம்பிச்சா அம்மா கோச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதானே? நோ ப்ராப்ளம், அம்மா கிட்ட நான் பேசுறேன். ஐயோ வேண்டாம் செரி, இது நீங்க அத்தை கிட்ட பேசினா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். நீங்க பேரை பத்திலாம் எதையும் யோசிக்காதீங்க. எத்தனையோ பேரு மாடர்னான பிசினஸ்க்கு பழமையான பேரை வச்சு சக்சஸ் பண்றது இல்லையா? இன்னும் சொல்ல போனா அந்த பிசினஸ்க்கு அந்த பேரே கூட பப்ளிசிட்டியா அமைஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், மரகதம் போல நீங்க ஜொலிக்கலான்னு நீங்க கேப்ஷன்ஸ் கூட போடலாம். மரகதங்கிறது நவரத்னங்கள்ல ஒண்ணுதானே. மரகதம் காஸ்மெட்டிக்ஸ்னு பேரு வைக்கிறதுல எதுக்குங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? எனக்காக அத்தை பேர்லயே ஆரம்பிச்சிடுங்க செரி ப்ளீஸ். நம்ம வீட்லயும் மத்த வீட்ல நடக்கிற மாதிரி மாமியார் மருமக பிரச்சனை வரக்கூடாது. நான் அத்தைய என் அம்மா மாதிரி தான் நினைக்கிறேன். அவங்களும் என்ன அவங்க பொண்ணு மாதிரி நினைக்கணும்னா எனக்காக நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும் ப்ளீஸ். ஓகே டன். Thank you so much. உன் கெஸ்ட் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீ ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணிடு. சரி. அதே மாதிரி நான் கொஞ்சம் விஐபிஸ் மீட் பண்ண வேண்டியிருக்கு. I'll go meet them and come. Okay. Okay? Bye. Bye. ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே, நான்
நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்து போச்சே. அன்னைக்கே யாரோ ஒரு பையன் கூட பைக்ல வந்து இறங்கும் போதே நான் சொன்னேன், இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் பயந்தேனே. இப்ப அதே மாதிரி நடந்து போச்சு. அன்னைக்கே நான் உங்ககிட்ட தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். அவ போக்கே சரியில்லை, நிறைய பேசுறான்னு. நம்ம பொண்ணு அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டான்னு ஏன் வாய அடைச்சிங்க? இன்னைக்கு என்ன ஆச்சு? நம்ம மாப்பிள்ளையே கண்ணால பார்த்து வினோத்து கூட சொல்லி அனுப்பியிருக்காரு. பாழா பொண்ணுவா, அதுவும் யாரோட பழகி இருக்கா? அந்த சண்டாட பாவி திருட்டு பையன் கூட பழகி இருக்கா. என் 2 பொண்ணுங்களும் சம்பாதிச்சு கொடுத்த நல்ல பேரு இவன் ஒருத்தையே கெடுத்துருவா போல இருக்கேங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அத்தை, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? என்ன அத்தை, ஏன் அழுதுட்டு இருக்கீங்கன்னு தானே கேட்டேன். ஏன் என்ன முறைக்கிறீங்க? மாமா, அத்தை ஏன் என்ன முறைச்சிட்டு இருக்காங்க? ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது சண்டையா மாமா? என்னங்க, ஏன் நான் எது பேசினாலும் அத்தையும் மாமாவும் முறைச்சிட்டு இருக்காங்க? என்னால ஏதாவது பிரச்சனையா? கடவுளே, இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன் எல்லாரும் என் மேல கோவமா இருக்கீங்க? ஆமா, பிரியா எங்க? பிரியா அவ எங்க வீட்டுல இருக்கிறா? அவ எங்க இருப்பான்னு உனக்கு தானே தெரியும். என்னங்க சொல்றீங்க? பிரியா எங்க இருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவ காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருப்பா. நான் ஆபீஸ் முடிஞ்சு நேரா வீட்டுக்கு வரேன். நீ ஆபீஸ் வேலை மட்டும் பார்க்கலடி, காலேஜுக்கு போற பொண்ணோட மனசை மாத்தி அவளை வேற திசையில கூட்டிட்டு போற வேலையும் பார்த்திருக்க. நான் பிரியா மனசை மாத்தி திசை திருப்பிட்டேனா? என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொன்னுடுவா உன்னை. யார் வீட்டுல இருந்துட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? என்னங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியலையே. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நீ ஒண்ணும் தப்பு பண்ணலடி, நான் தான் தப்பு பண்ணேன். உன்னை போய் காதலிச்சோம் பாரு, அது நான் பண்ண மொத தப்பு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட குடும்பம் நடத்தி ஒரு குழந்தையும் பெத்துக்கிட்டேன் பாரு, அது நான் பண்ண 2வது தப்பு. எல்லாத்துக்கும் மேல என் தங்கச்சி அர்ச்சனாவுடைய வாழ்க்கை கெடுக்க பார்த்த உன்னை மன்னிச்சு வீட்டுல சேர்த்துக்கிட்டேன் பாரு, அது நான் பண்ண பெரிய தப்பு. அந்த தப்பை நான் பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு என் தங்கச்சி பிரிய வாழ்க்கையை நீ கெடுத்துருக்க மாட்டியே. ஐயோ கடவுளே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலங்க. பிரியா வாழ்க்கையை நான் எந்த விதத்துல கெடுத்தேன்? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. உனக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல. பொறுக்கி அண்ணனுக்கு அர்ச்சனாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்காதனால பிரியா மனசை கெடுத்து அவளை அவனோட பழக விட்டு உன் அண்ணனை இந்த வீட்டு மருமகனாக்கணும்னு திட்டம் போட்டிருக்கேன் நீ. என்ன சொல்றீங்க நீங்க? பிரியாவையும் எங்க அண்ணனையும் நான் பழக விட்டேனா? சும்மா நடிக்காதடி, எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. பிரியாவும் அண்ணனும் ரொம்ப நாளா பழகிட்டு இருக்காங்க, அதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணிருக்க. கடவுளே, இந்த விஷயம் இந்த மனுஷனுக்கு எப்படி தெரிஞ்சது? என்னடி யோசிக்கிற? இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? உண்மை என்னைக்கு இருந்தாலும் வெளியே வந்தே தீரும். செல்வ மாப்பிள்ள எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. சொல்லுடி, எதுக்காக இப்படி பண்ண? எங்க கூடவே இருந்துகிட்டு எங்க குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி புதைக்கணும்னு திட்டம் போட்டிருக்கியா நீ? எப்படிங்க, எப்படி இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு தோணுது? என் குடும்பம் உங்க குடும்பம்னு இப்படி எல்லாம் பிரிச்சு பாக்குறவளாங்க நானு? என்னைக்கு நீங்க என்ன மன்னிச்சு இந்த வீட்டுக்கு நான் திரும்ப வாழ வந்தனோ அன்னையில இருந்து இதுதான் என்னோட உலகம்னே வாழ்ந்துட்டு இருக்கேங்க. எனக்கு அம்மா கிடையாது, அண்ணன் கிடையாது, வேற எந்த சொந்தமுமே கிடையாதுங்க. இதுதாங்க என் உலகம். இந்த குடும்பத்துல நல்லது கெட்டது எல்லாத்துலயுமே எனக்கு பங்கு இருக்குங்க. என் மேல போய் இப்படி அபாண்டமா பழி போடுறீங்க. சும்மா நடிக்காதடி, உன் லட்சணம் தான் தெரிஞ்சு போச்சுல. பிரியாவும் அண்ணனும் காதலிக்கிறாங்க தானே? உண்மையை சொல்லுடி. என்னது? பிரியாவும் எங்க அண்ணனும் காதலிக்கிறாங்களா? ஐயோ, இந்த விஷயம் இப்ப நீங்க சொல்லிதாங்க எனக்கே தெரியுது. நிச்சயமா
அப்படி நடக்க வாய்ப்பே இல்லங்க. எங்க அண்ணன் தான் ஜெயில்ல இருக்காரே. உன் அண்ணன் தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி நிறைய நாள் ஆச்சு. அது உனக்கு தெரியாதா? நிஜமாவே எனக்கு தெரியாதுங்க. அன்னைக்கு பிரியா ஏதோ பேப்பர்ல பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தா. அன்னைக்குதான் அத்தை மாமா நீங்க எல்லாரும் இந்த பேச்சை வீட்ல எடுக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதோட நான் மறந்துட்டேன். எங்க அண்ணன் ஜெயில இருந்து வந்தாரா இல்லையாங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாதுங்க. இதை என்ன நம்ப சொல்ற? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுடி. எப்போ பிரியா உன் அண்ணன் பேச்சு இந்த வீட்ல எடுத்தாலோ அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. என்னடா திடீர்னு பிரியா உன் அண்ணனுக்கு வக்காலத்து வாங்குறாளேன்னு அப்பவே உஷாரா இருந்திருந்தா, உனக்கும் அவளுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது இல்ல? ஐயோ என்ன நம்புங்க, நிஜமாவே சொல்றேன். எங்க அண்ணன் ஜெயில இருந்து வந்ததோ இல்ல பிரியாவுக்கும் எங்க அண்ணனுக்கும் பழக்கம் இருக்கிறதோ எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, நம்ம பிரியா புத்திசாலி. அந்த மாதிரி தப்பான பொண்ணே கிடையாது. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒருத்தரை அவ விரும்புவாளா? ஏதோ மனிதாபிமான அடிப்படையில அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருப்பாளே தவிர அது கூட நான் சொல்லி தந்து பேசலங்க. எனக்கு என்னவோ எங்க அண்ணனுக்கும் பிரியாவுக்கும் அறிமுகம் இருக்கிறதாவோ பழக்கம் இருக்கிறதாவோ தெரியலங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் இருக்கிறதா அவர் உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காருங்க. செல்வ மாப்பிள்ள தப்பா சொல்வாராடி? பிரியாவையும் அண்ணனையும் அவர் ரெஸ்டாரண்ட்ல பாத்திருக்காரு. பிரியாவே அவர்கிட்ட வந்து உன் அண்ணனை அறிமுகப்படுத்தி அவனை காதலிக்கிறதா சொல்லியிருக்கான். கடவுளே, நிஜமா இதை என்னால நம்பவே முடியலங்க. நிச்சயமா இது உண்மையா இருக்கும்னு எனக்கு தோணவே இல்ல. அப்போ அர்ச்சனா வீட்டுக்கார சொன்னது பொய்யுங்கிறியா? நீதானே அடிக்கடி சொல்லுவ அந்த மனுஷன் ரொம்ப நல்லவரு, சூதுவாது தெரியாதவரு, பொய் புரட்டெல்லாம் கிடையாதுன்னு. அப்ப அவர் சொன்னதெல்லாம் பொய்யா இருக்குமா? சொல்லு. என்னத்த பண்றது? மனுஷங்க எந்த நேரத்துல எப்படி மாறுவாங்கன்னு யாருக்கு என்ன தெரியும்? செல்வம் பழைய செல்வமா இருந்தா நீங்க சொல்றதை நான் அப்படியே ஏத்துப்பேன். அவரு மனசு மாறிதான் ரொம்ப நாளாச்சே. ஜெயந்தி என்ன உளர்ற? இல்ல மாமா, எப்ப காவியாவுடைய கல்யாணத்துல செல்வத்தையும் அர்ச்சனாவையும் மண்டபத்தை விட்டு வெளியே போன்னு சொல்ற நிலைமை நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்டதோ அப்பவே அவங்க ரெண்டு பேருடைய மனசு மாறி போச்சு. அவங்க பட்ட அவமானத்துக்கு நம்மள பழி வாங்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு தேடி போன அத்தைய அவமானப்படுத்தி அனுப்புனாங்கல்ல. ஏன் வீடு தேடி போன உங்களையும் செல்வ அவமானப்படுத்தி அனுப்புனாருல்ல? தப்ப நீ பண்ணிட்டு பழி அவங்க மேல போடுறியா? அர்ச்சனாவும் செல்வமும் பழி வாங்கறதுக்காக தான் இப்படி பண்ணாங்கன்னு சொல்றியே. ஏன் நீ கூட தான் உங்க அண்ணனுக்கு அர்ச்சனாவை கட்டி வைக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ண. அது முடியாம பிரச்சனை ஆனதுனால தான் வாழா வெட்டியா உன் வீட்டுக்கு போன. திரும்பி வந்த நீ திருந்தி வந்திருப்பேங்கிறது என்ன நிச்சயம்? அதை மனசுல வச்சுக்கிட்டு எங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக ஏன் பிரியாவை நீ உங்க அண்ணன் கூட பழக விட்டுற கூடாது?